தமிழகத்தில் தேர்தல் நடந்து ஓரிரு நாட்களில் தேர்தல் முடிவுகள் வருவதை மக்கள் அனைவரும் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் திருக்குறளில் தேர்தல் பற்றி என்ன மாதிரி கருத்துக்களை திருவள்ளுவர் வைத்துள்ளார் என்பதை பார்ப்போம். திருக்குறளில் நேரடியான தேர்தல் என்ற சொல் இல்லாவிட்டாலும் தலைவரை தேர்ந்தெடுத்தல், அதாவது தெரிந்து செயல் வகை, நல் ஆட்சி முறை செய்தல் மற்றும் வலிமை அறிதல், பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் போன்ற அரசியல் நெறிகள் வலியுறுத்தப்பட்டுள்ளன. நேர்மையான ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கவும் மக்களின் நலன் காக்கவும் தேவையான வழிகாட்டுதல்களை பல அதிகாரங்களில் திருவள்ளுவர் வழங்கியுள்ளார். திருக்குறள் காட்டும் தேர்தல் நெறிகள், அதாவது பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் என்று 675வது குறளில் கூறியிருக்கின்றார். ஒரு செயலை செய்யும் பொழுது அதற்கான பொருள், கருவி, காலம், செயல், இடம் ஆகிய ஐந்தையும் ஆராய்ந்து வழி நின்று செயல்பட வேண்டும் என்று அந்த அதிகாரத்தில் கூறியிருக்கின்றார். மற்றும் தெரிந்து செயல் வகை அதிகாரம் 47 அதில் ஒரு செயலை செய்வதற்கு முன் அதை எப்படி செய்வது, அதன் விளைவு என்ன என்று சிந்தித்து செயல்பட வேண்டும். செய்தபின் யோசிக்கக்கூடாது. அடுத்து காலம் அறிதல் அதிகாரம் 49. ஒரு செயலை செய்ய ஏற்ற சரியான காலத்தை தேர்ந்தெடுப்பது அந்த செயலை வெற்றியாக்கும். அடுத்து கொடுங்கோன்மை அதிகாரம் 56. மக்கள் நலனுக்கு மாறாக செயல்படும் ஆட்சியாளர்கள் தண்டிப்பார்கள். செங்கோன்மை அதிகாரம் 55. நல்ல ஆட்சியாளர்கள் மக்கள் நலன் காக்கும் வகையில் ஆட்சி செய்வார்கள். நாட்டை ஆளும் அரசு எப்படி இயங்க வேண்டும், அரசு எவ்வாறு செலுத்தப்பட வேண்டும் என்பதை வள்ளுவர் கீழ் வருமாறு உரைக்கின்றார். அரசுக்கு பொருள் சேரும் வழிகளை மேலும் உருவாக்குதலும், அப்படி சேர்ந்த பொருளை முறையாக தொகுத்தலும், அவற்றை தகுந்த முறையிலே காத்தலும், காத்தவற்றை தக்க செலவினங்களுக்கு செய்தலுமே வல்லமையான அரசு என்கின்றார். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என்கின்றார்.